ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பிரசன்ஸ்ன்ற ஹாரர் படம் தான். இதை இயக்குனது ஸ்டீவன் ஸ்டோக்பேக், எழுதியவர் வந்து டேவிட் கோப். இதில் நடித்தவங்களாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கேரக்டர் சொல்லலாம். ஸோ அதில் வந்து லூசி வியூ, கிறிஸ் சல்வியன், கலீனா லியோங் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் 4 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஸோ க்ளோன்ற பொண்ணு, கிறிஸ்ன்ற அப்பா, ரெபக்கான்ற அம்மா, டெய்லர் என்ற பையன். இந்த 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுப்பர்மான் வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பெயின்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சுப்பர்மான் வீட்டு, அதாவது ஒரு பெரிய காட்டேஜ் மாதிரி இருக்க ஒரு வீட்டுக்கு இவங்க வந்து ரியல் எஸ்டேட் மூலமாக அந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீட்டில் போல்ட்ரிகிஸ்ட், அதாவது ப்ரெசன்ஸ், அதாவது இருப்பு இருக்கும். அந்த பேயோட இருப்பு வந்து இருக்கும், அதுதான் ப்ரெசன்ஸ்னு அர்த்தம். ஸோ இந்த போல்ட்ரிகிஸ்ட் வந்து ஒரு கிரீக் வேர்டு. ஸோ இந்த போல்ட்ரிகிஸ்ட் வந்து என்னென்னலாம் நல்லது பண்ணிச்சா, இந்த ஃபேமிலிக்கு கெட்டது பண்ணிச்சா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. நல்லது என்னென்னலாம் பண்ணிச்சு, கெட்டது என்னென்னலாம் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நல்லது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலியை வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்ட்ரிகிஸ்டோட எஃபெக்டால் ஒருத்தர் ஒரு சூழ்நிலையில் தப்பான வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெபக்கா வந்து ஒரு சிம்மரை வந்து லவ் பண்ணுவாள், அவங்க அம்மா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் இதில் வந்து அவர் ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணுவார். ஸோ இந்த பையன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒழுங்கான கேரக்டர் இருக்க மாட்டான். இந்த க்ளோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுங்க வந்து இறந்துருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து போதை முறையில் இதுதான்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரோட ஆக்ஷன்ஸில் இந்த போல்ட்ரிகிஸ்டோட வேலை என்னென்ன பண்ண போகுது, ஒரு அலமாரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து இந்த க்ளோக்கு வந்து அது வந்து அந்த போல்ட்ரிகிஸ்ட் இருக்கிறத வந்து அது இது பண்ணினே இருக்கும், அது ஞாபகப்படுத்தினே இருக்கும். இவருக்கு ஒரு சந்தேகமாக இருக்கும். இந்த படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நடக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கன்ஜூரிங், போல்ட்ரிகிஸ்ட் படம், ஈவில் டெட், அதெல்லாம் வந்து ஒரு பேய்ங்கெலாம் வரும். இதில் வந்து பேய்ன்றதே இருக்காது. இவங்களோட மனசோட அலைப்பாயிற விஷயங்களும் அந்த ஃபேமிலியில் நடக்கிறது தான் இந்த போல்ட்ரிகிஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இவங்க 4 பேருமே கண்ட்ரோல் பண்ணோம். இந்த க்ளோ, ரெபக்கா, கிறிஸ், எல்லாம் அந்த 4 பேர், டைலர், இந்த 4 பேரையுமே வந்து இந்த அடக்கிறதே வந்து இந்த பேய் தான்றது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ வந்து ரயன்றவன் லவ் பண்ணுவான். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவளை வந்து செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு கூப்பிடுவான். அது மாதிரியெல்லாம் வலுக்கட்டாயமாக பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்தது பார்த்திங்கன்னா ரயன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரொம்ப கலாய்ப்பான். அது மாதிரியான சீன்ஸ்லாம் வரும். இந்த க்ளோக்கு வந்து அடிக்கடி வந்து அந்த நாடியாவோட தொழிலாளர்களால் தான் இந்த மாதிரி பேய் விஷயங்கள்லாம் நடக்குதுன்ற மாதிரி அவளுக்கு அடிக்கடி தோணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து இவங்க டூர் மாதிரி போயிருப்பாங்க, அம்மா அப்பா. அப்போ வந்து இந்த ரயான் வந்து இந்த க்ளோவை ஒரு மாதிரி சாவடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவான். அந்த கவர்லாம் வாயில் ஊற்றி மூச்சு திணறலாம் வைப்பான். அவங்க தம்பியை வந்து ஒரு போதை மருந்து மாதிரி கொடுத்து அவனை கீழே படுக்க வச்சு, லிவிங் ரூமில் படுக்க வச்சுட்டு இந்த பொண்ணு வந்து அது மாதிரி ஒரு மாதிரி கெடுக்க வைப்பான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெசன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி என்ன பண்ணுறதுன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. அந்த கடைசி 10 நிமிஷம் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஸ்லோவாக தான் இருந்தது. என்ன தான் இந்த படம் நம்புற மாதிரி இருந்தால் கூட இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. கடைசி 15 நிமிஷம் வந்து டஃப் காமிச்சிருந்தார் டைரக்டர். ஸோ இந்த படம் வந்து ஹாரர் பீரியர்களுக்கு இது ஒரு நல்ல படம் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக போவோம். இந்த வீட்டை விட்டு இவங்க வெளியே போனாங்களா இல்லையான்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. அப்புறம் இந்த பையனுக்கு டைலருக்கு என்ன ஆச்சுன்றது தான். டைலருக்கும் க்ளோ வந்து உயிரோட வந்தாங்களா, இந்த லைன் சாவடிச்சிட்டானா அப்படின்னு தான் படத்தோட கிளைமேக்ஸ். கடைசி 20 நிமிஷம் வந்து டஃப்பாக இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு இந்த படத்தை பற்றி தரம் சொல்லணும்னா ஒரு மீடியம் தரமான ஒரு படம் தான். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.